பாய். 15,910 வந்துடுச்சு. 10,910. 15,910. நம்ம புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சிருக்காங்க. ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ் கிருத்ரி ரோஸ். இன்னைக்கு வந்து மார்னிங் ரொட்டீன் என்னென்னலாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காமிக்கலாம் ஒன் பை ஒன்னாக. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து சாதனா வந்து ஸ்கூல் கிளம்புறா. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக சாதனா ஸ்கூல் போகிறத பார்க்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ண 1 வீக்காகவே நான் கடைக்கு போயிட்டுறதுனால அவள் 8:15 வந்து ஸ்கூல் போயிடுறா. ஸோ ஈவினிங் தான் அவளை பார்க்க முடியுது. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து ஸ்கூல் கிளம்பி போகிறது நான் வந்து பார்க்க போகிறேன். வச்சு என்னென்னலாம் பண்ணுறான், அவன் வந்து சேட்டை பண்ணுறான் ஸ்கூல் போகிறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க. விலாகை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு கொஞ்சம் இரும்பல் வந்து நிற்கவே இல்லாத ஒரு மாதிரி இருக்குது. புதுசாக நம்ம சேனலை பார்க்குற மாதிரினா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாதனா வந்து ஸ்கூல் போகிறாரு. வெட்னஸ்டே யூனிஃபார்ம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பச்சை கலர் சிங்கிச்சா. நீ எங்கேப்பா போகிறீங்க? ஸ்கூலுக்கு தூங்கி ஏற்று மூச்சை கூட கழுவாம பல்லு விளக்காம ஸ்கூலுக்கு போகிறீங்களா? பேக காமிங்க. மாம்பழம் 2 கிலோ 2 கிலோ 100 ரூபாய். 2 கிலோ 100 ரூபாய் வாங்கலாம். ஆமா, இலவசம். யார்கிட்டயும் சொல்லல, வீடியோ எடுக்கிறோம். இவங்க கிட்ட தான் நாங்கள் மாம்பழம் வாங்கினோம். நல்லா இருக்கு, சூப்பரா. பார்த்தா வாங்கிக்கோங்க எல்லாரும். நீங்க எந்த ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரீங்க? கழுத்தூரா? கழுத்தூர் எங்க இருக்கு? விக்கிரவாண்டி கிட்ட இருந்து வரீங்களா வண்டியிலேயே? சரி சரி. வெயிலுக்கு பயந்துன்னு காலையிலே வியாபாரத்தை வந்து அண்ணன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. சரிண்ணா. நம்ம மாம்பழம்லாம் சூப்பராக இருக்குது பாருங்கள். பங்கனப்பள்ளியும் ஒட்டு மாம்பழமும் கலந்தா இருக்குண்ணா. ஆமாம், கலந்து தான் இருக்குது. சரிண்ணா, நாங்கள் வாங்கிட்டு அடிக்கடி வாங்குகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் மாம்பழத்தை எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவங்க இங்கே போயிட்டாங்க ஸ்கூலுக்கு. யாரை காப்பாத்துட்டோம்? என்ன அக்கா மேலே ஏறிக்கினா ஸ்கூலுக்கு போகிற? சாதே வெயிட்டாக இருக்குது பார்க்குற. பேக்கு எப்படி தான் தூக்கின்னு இருக்குதா? ஐயோ, சீக்கிரம் காப்பாத்து, சீக்கிரம். பாதிலோடு தாடா இது, இன்னும் முழுலோடு ஏற்றலையா? வச்சுண்ணா ஸ்கூலா போகிற? இந்த ட்ரெஸ் போட்டுக்கிறேன். யூனிஃபார்மு கோட்டோ பாருங்க. முதல்ல கோட்டை கூட துடைக்க வச்சுண்ணே. ஏய் வச்சன், இன்னைக்கு தானே நீ ஸ்கூல் போகிறத பார்க்குறான். இத்தனை நாளாக அவன் பார்க்கல. ஏன்னா நான் கூட்டிட்டு போயிடுறேன்ல அவனை. ஏய் வாடா, அக்கா பஸ் வரப்போகுது. வாடா வாடா. இவன் அடுத்த வருஷம் தான் ஸ்கூல் சேர்க்க போகிறோம். வா. இதுன்னா இது சூப்பராக இருக்குல்ல. இது வந்து கோட் மாதிரி தான். இது நல்லா இருக்கு. கீழே அட்டாச்சு. இது அப்படியே இது கூட அட்டாச்சாக ஸ்டிச் பண்ணிட்டாங்க. நீ ஃபோட்டோவா? சூப்பர். வா, யூனிஃபார்மை காணுமே. நீ எந்த ஸ்கூல் போகிற? இந்த ஸ்கூல். இதே மாதிரி யூனிஃபார்ம் வேணுமா? சரி சரி. மற்ற டைமில் போட்டு அக்காவை குத்துற, இப்போ போட்டுடா. சரி சரி. பாய் 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 சொல்லு. நாளைக்கு கேக்கலாம் யாரும் வாட்டிட்டு வந்துக்கிறான். நம்ம அடுத்த வருஷம் போகலாம். சரியா? வண்டியில் போகலாமா நடந்து போகலாமா? 15 கிலோ இல்லை, தூக்க முடியல. வண்டி எடு. நடந்துலாம் உன்னால தூக்கின்னு போக முடியாது, அவ்வளோ வெயிட்டு. சரி, கொரியர் ஆஃபீஸ் தான் போகிறோம் நாங்கள். வா போகலாம். என்னது இது? புளி 15 கிலோ. போகலாமா? போகலாம். அவங்களும் எப்போலேருந்தே சொன்னாங்க. நம்ம இப்போ தான் ரெடி பண்ணியே தரோம்.
கொஞ்ச நாள் அம்மாவுக்கு வர அறிய முடியாமல் போயிடுச்சு கை, அதனால தான் ஸ்லோ ஆகிடுச்சு. 3 நாள் அறியவே இல்லை. தண்ணி நிற்கிது நிறையா, மழை பெஞ்சிச்சுல்ல நேற்று. நம்ம போனதுமே வந்து வெயிட்டு தான் வைப்பாங்க. $15,910 வந்துடுச்சு. 10,910. 15,910. நம்ம புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சிருக்காங்க. ஆமாம். பட்டு சாம்பார் நல்லா இருக்கா? சாம்பார் சூப்பராக இருக்கு, செம்மையாக இருக்குது. மணி 3:15. இது கேரட் பைத்தியம். இது கேரட் மட்டும் பொறுக்கி சாப்பிடும். மணி 3:15 இப்போதான் பட்டு சாப்பிட வந்திருக்காங்க. வேலையாக வெளியில் போயிட்டாங்க. சாப்பிட்டு திருப்பியும் போயிடுவியா? லேட்டாக தானே. ஒரு 5 சரி. என்னப்பா என்னது? தூங்கலையா? இப்போதான் ஏந்தான் அவன், இப்போதான் சாப்பிட்றான். வாயப்பாரு. நீங்களும் உங்க வீட்டுக்கு போகலையா? போகணும். சாப்பாடு இப்பெல்லாம் வர வர சாப்பிட்றோம், சமத்தா சாப்பிட்றோம். குட் பாய். பட்டு மாங்கா என்ன சொன்ன? பட்டு மாங்காய், கேரட்டு. இன்றைக்கி வந்து 3வது நாள் திருவிழா. நான் 2வது நாள் திருவிழாவுக்கு வரல. என்னன்னாக்கா நிறையவே மழை பெஞ்சுது. ஸோ அதனால் நான் வரவே இல்லை. சரி லைட்டாக தான் படுத்தேன், எண்ணெயை மாரி தூங்கிட்டேன். அதனால் இன்றைக்கி 3வது நாள் திருவிழாவுக்கு வந்து பார்க்கலாம் இருந்தேன்னா செம்மையாக கிராண்டாக சாமி ஜோடிப்பெலாம் வந்து 4 வண்டி நிற்கிது. செம்மையாக இருக்குது. உள்ளார சாமிலாம் ஜோடிச்சிட்டு இருக்காங்க. அப்படியே அந்த மாலைலாம், அந்த கொடி மரத்துக்கு மாலைலாம் ஏற்றுனாங்க, அதெல்லாம் காமிச்சேன் நான். பாருங்க பின்னாடி வந்து 4 ஜோடி பேர். 1 2 3 4 ஜோடி பேர். இது வந்து நேச்சுரலாக சிங்கம் மாதிரியே இருக்கு. அப்படியா? பொம்மை இருக்கா? பொம்மை இருக்கு, முடி மாதிரியே இருக்கு. பெரிய பொம்மையா?